உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கட் ஹெல்த் பத்தி நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் அவேர்னஸே வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயலில் இருக்கக்கூடிய குடல், இந்த கழிவுகளை எப்படி நீக்கிறது, இன்னும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்னா ஏன் சொன்னேன்னா, இந்த வயிறை பத்தி கவலைப்படாதவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. கண்டதை சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது, கலர் கலர் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இப்படி நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றவங்க எல்லாமே ஒழுங்குமுறைக்கு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கொஸ்டின்ஸ், நமக்கு வரக்கூடிய கால்ஸ், அதேமாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதுவும் சின்ன பசங்கள்லேருந்து காலேஜில் படிக்கிறவங்களும் சரி எல்லாருமே சேர்த்து இன்னைக்கு வந்து கொரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 18 வயசு பையன் கால் பண்ணி எனக்கு இது மாதிரி எனக்கு வந்து டீடாக்ஸ் பண்ணணும், என்னப்பா உனக்கு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டேன். 18 வயசுனா உனக்கெல்லாம் நார்மலாக தானே இருக்கும், ஏன் நீ கேட்குறேன்னா, இல்லை நான் கண்ட உணவுலாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன், நான் காலேஜ் பக்கத்தில் போவேன், நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு எனக்கு எமர்ஜென்சிக்கு நான் சாப்பிடுவேன், இப்போ நான் நைட் சரியாக தூங்க முடியல, நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கணும் நினைக்கும் போதெல்லாம் தூக்கவே முடியல, காரணம் வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா வயிறு சரியில்லைன்றாங்க. நான் வாழும் காலம் சிறப்பாக இருக்கணும், கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீடாக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது நிறைய அதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. நான் அதை பற்றி நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உயிரோடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்தது நான் வந்து நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ வந்து நம்ம அந்த வயிறியல் நன்றாக இருந்தால் உயிரியல் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 18 வயசு பையன் விளையாடணும், போகணும், சுற்றணும், போகணுன்ற இருக்கிற நேரத்தில் தன்னுடைய உடம்பை பற்றி கவனிக்கிறாங்க, கவலைப்படுறாங்கன்னு ஒரு செய்தியை கேட்கும் பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதேமாரி நிறைய கால்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வயிறை எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது, நம்ம வந்து நீண்ட நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தில் இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் எதை சாதிக்கணுமோ எதை ஜெயிக்கணுமோ அதை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த மாதிரி கால்ஸ், இந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் இளைஞர்கிட்டேருந்து வருதுங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடம்பை நம்ம பேணி பாதுகாத்துங்கிற ஒரு இது வந்துச்சு. இது வந்துட்டாலே போதும். இந்த கெட்ட பழக்கம், சிகரெட், தண்ணிலாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எப்படி வேணாலும் சரி ஓகே இளமையில் நம்ம ஜாலியாக இருந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிறது அந்த ஒரு குருட்டான ஒரு விஷயங்களை விட்டுட்டு இன்னைக்கு வந்து வெளிச்சமான ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ நல்லா இருந்தால் தான் நம்ம பின்னாடி நல்லா இருக்க முடியுங்கிற அந்த அவேர்னஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு ஒரு ஸ்பார்க். சரி, இப்போ நம்ம அந்த வயிறை எப்படி கிளியர் பண்ணிக்கிறது, அதேமாதிரி உடம்புல இருக்க டோட்டல் உச்சி முதல் பாதம் வரை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கழிவுகளை, அதாவது உடம்புல மட்டும் கிடையாது உடல் உறுப்புகளையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டீடாக்ஸ் பண்ணணும், கிட்னி டீடாக்ஸ் பண்ணணும், ஹார்ட் டீடாக்ஸ் பண்ணணும், அதேமாதிரி நம்மளோட லங்ஸை டீடாக்ஸ் பண்ணணும், அதே மாதிரி ரத்தத்தை, முக்கியமாக ஓட்டம் சீறி பாயக்கூடிய பெட்ரோல் டீசல் மாதிரி நம்மளோட ரத்தம் ஒரு இன்ஜினுக்கு, அதை சுத்தம் பண்ணணும். அது நல்லா இல்லைன்னா என்ன ஆகும், மைலேஜ் கம்மி ஆகிடும். இதை தான் எல்லாத்துக்கும் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அதை நம்ம என்ன பண்ணணும், இதை எப்படி கிளியர் பண்ணணும். ரத்தத்தில் ஃபஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, பிளட்டு, அந்த பியூரிஃபிகேஷன் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பிளட்டு பியூரிஃபிகேஷன் டானிக் இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கி அப்படியே குடிச்சிட்டு போய்க்கிறேன், என்னமோ கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கேட்குறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு அளவு இருக்குது, அதுக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகலை, இல்லை வந்து சரியான பசிக்கலை, இல்லை வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, உணவை தள்ளுறாங்க அப்படின்னாக்கா இந்த கொய்யா இலையோடைய கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பிழிஞ்சு என்ன பண்ணுவாங்க, சாறு எடுத்து நல்லா கொய்யா கொழுந்து மென்று சாப்பிட சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளையெல்லாம் அந்த குழந்தை அவ்வளோ நல்லா சாப்பிடும், டைஜஷன் சிஸ்டம் இருக்கும். காரணம் கொய்யா இலையோடைய சாறு அந்தளவுக்கு. இதுதான், இது குழந்தை மட்டும் கிடையாது, நம்ம பிளட்டையும் நம்ம குழந்தை மாதிரி வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், பியூரிஃபிகேஷன் இருக்கணும், அதில் டாக்ஸின் இருக்கவே கூடாது. ஸோ பிளட் டாக்ஸின் பிளட் கேன்சரை உருவாக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே கொய்யா இலை இருக்கு இல்லையா, கொழுந்தா ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொழுந்தா கொஞ்சம் முத்துனதாக எடுத்துக்கலாம். அதாவது கொழுந்தா தான் எடுக்கணும்ல, அடுத்த ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பச்சையாக மாறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொழுந்து இலையாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதே வந்து ஒரு 10 வயசுக்கு இருந்தாங்க 2 இலை போதும். நல்லா கொதிக்க வச்சு காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளோ டைஜஷன் நல்லா இருக்கும். அதேமாதிரி டோட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லலாம் கொய்யா இலை சாறு. இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுங்களா, இன்னைக்கு கான்ஸ்டிபேஷனுங்கிற ஒரு பிரச்சனை, மலச்சிக்கல்ங்கிற ஒரு பிரச்சனை அசால்ட்டாக தீர்ந்துடும். அதேமாதிரி கொய்யாப்பழம் எப்படிலாம் கிடைக்குதோ, நைட் நம்ம படுக்கும் பொழுது ஒரு நல்ல கனிஞ்ச கொய்யாப்பழம் சாப்பிட்னா அவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம குடலை சுத்தம் பண்ணும், கட்டை வந்து சூப்பராக வச்சு. கட் ஹெல்த் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி கெடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, வருங்காலமாக நல்லா இருக்கட்டும். ஸோ கொய்யா இலை சாறு காலையில், நைட்டு கொய்யாப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அதையும் தாண்டி நில ஆவரை, சூரத்து நில ஆவரை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு, குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், தேவையில்லாத வைரஸ், அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போவில் இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு, அது சூப்பர் பண்ணி கொடுக்கும் கொய்யா இலை ஜூஸ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம்.
லிவர் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், இதெல்லாம் வந்து கூட குறைய ஆரம்பிச்சிடும். ஆக சுத்தம் பரிசுத்தம் நமக்கு வந்து டோட்டல் டீடாக்ஸும் இந்த கொய்யா இலை சாறு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நிலாவரையும். நம்ம என்ன பண்ணுறோம், நிலாவரை, சூரத்து நிலாவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. நைட்டு நம்ம வந்து உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து சும்மா ஒரு டீஸ்பூன், ஒரே டீஸ்பூன் வந்து நல்லா நம்ம ஹாட் வாட்டரில் என்ன கொதிக்க வச்சு எப்படியோ எடுக்கிறோம். எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சனி ஞாயிறு எடுத்துக்கலாம். வீட்டில் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கேன் அதுக்காக பேதி ஆகுமா அப்படி கிடையாது, செமி சாலிடாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சனி ஞாயிறு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன், எனக்கு வந்து ஆக்சுவலி நான் கொஞ்சம் 50 ஏஜுக்கு மேலே நான் ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திங்கன்னா டெய்லி எடுத்துக்கலாம். ஒரு 10 நாள், அப்புறம் கேப் விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் விட்டுக்கோங்க, 2 மாதம் கேப் விட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு 10 நாள். ஸோ எப்பெல்லாம் வசதிப்படுதோ, இது வந்து ஒரு தீங்கான ஒரு பொருள் கிடையாது. நமக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் டீடாக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா கொய்யா இலை சாறுலையும் இருக்குது, இது மாதிரி நிலா அவரையிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் முத்ரா, இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த மோதிர விரலுக்கு கீழே 1 2 3 லேயர் இருக்கும். இந்த 2வது லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் வச்சுக்கோங்க லைட்டாக, அந்த கார்னர் உள் பக்கமாக. காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கழுவி நீக்கம் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹெர்பலாக சொன்னோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கொய்யா இலை சாரும் நிலாவரையுமே மிகப்பெரிய டீடாக்ஸ் நடந்துப்போம். பிளட்டாக இருக்கட்டும், தசையாக இருக்கட்டும், தசை நார்கள் இருக்கிறது, இந்த முத்திரை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் 1 2 3. ஸோ அப்போது 2வது உள்ள இன்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக வச்சுன்னா ஒரு பெயின் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் இதை வச்சு அழகாக அப்படி ஒரு 2 மினிட்ஸ் காலையில் எழுந்திரிச்ச உடனே அழகாக அப்படி உட்காந்துக்கோங்க. இப்போ டீடாக்ஸ் முத்திரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். எங்கெங்கெல்லாம் கழிவுகள் தேங்கி இருக்கிறதோ அது தேங்க விடாது. வெறும் மோஷன் போகிறதுக்கு மட்டும் இந்த முத்திரை கிடையாது, மனக்கவலை அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கழிவு. ஆக மனசும் வந்து பார்த்திங்கன்னா கழிவில் இருக்கக்கூடாது, உடம்பும் கழிவில் இருக்கக்கூடாது. ஆக நம்ம எதுவாக இருந்தாலும் அதை உடம்பை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன்னா, வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதே மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஆக இந்த முத்திரையை மிஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2-3 மினிட்ஸ் போட ஆரம்பிச்சிருங்களேன். ரெகுலராக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது, கழிவுகள் இருக்காது, ஆக மொத்தத்தில் கவலைகள் இருக்காது, ஆக மொத்தத்தில் சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.